இன்றைக்கி நம்ம ஒரு ரவை உப்புமா பண்ணலாம்ப்பா. நான் ரவை உப்புமாவுக்கு எல்லாம் வெங்காயம் போட்டு பண்ணால் தானே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு. வெங்காயமே இல்லாத நம்ம உப்புமா பண்ணலாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேன் நான். ஒரு சின்ன ஸ்பூனில் தான் 4 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் கிடையாது. அது இப்போ கடுகு போடுறேன். இந்த கடுகு பொரிஞ்சிருச்சு. முந்திரி பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுட்டேன். இது சிவக்கும் பொழுது நம்ம வந்து இந்த இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதையும் போட்டுடலாம். அதுலேயே நம்ம இந்த பாருங்கள், நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் உப்பையும் போட்டுடலாம். இப்போ இந்த ரவையும் நான் போட்டுடுறேன். அந்த எண்ணெயிலே வறுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும்ப்பா உப்புமா. வெங்காயம் இல்லைன்ற இதே இருக்காது. உப்புமா வந்து கம்மியான எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கூட தாராளமாக ஊற்றுன மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் உப்புமா. இதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரவை வந்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வறுந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த பக்கம் நான் வந்து வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி. ஆனால் இந்த தண்ணி ஊற்றும் பொழுது பார்த்து ஊற்றணும்ப்பா, மெதுவாக ஊற்றணும். அப்படியே கொதிக்கும். அது அப்படி ஓரமாக அப்படி வச்சு ஊற்றுங்க. உப்புமா வந்து கட்டிப்படுதுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி கட்டிலாம் உங்களுக்கு படவே படாது. ஏன்னா அந்த எண்ணெயில் வந்ததுனால இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி பண்ணும் பொழுது உப்புமா அப்படியே சூப்பரான உப்புமா கிடைக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஓரமாக ஊற்றணும் என் தண்ணி. அதே மாதிரி சிம்மில் வச்சுட்டு தான் ஊற்றணும். பார்த்து செய்யுங்க. நான் சொன்னேன்னு எங்கேயாவது ஊற்றி கையை சுட்டுக்காதீங்க. இந்த மாதிரி தலை சூப்பராக இருக்கும் உப்புமா. எண்ணெய் உங்களுக்கு அந்த வெங்காயம் எடுத்துக்கிட்டு தான் எண்ணெய் பத்தாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா எண்ணெய் தாராளமாக இருக்கும். இது பாருங்கள், சூப்பரான உப்புமா தேங்காய் சட்னி. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அருமையான உப்புமா தேங்காய் சட்னி. நம்ம திருப்பதி கோவிலில் கொடுக்குற தலன்னு உப்புமா மாதிரி இருக்கும். உங்களுக்கு உதிராக வேணும்னா 2 டம்ளர் தண்ணி வைங்க. எனக்கு இந்த மாதிரி தலன்னு தான் பிடிக்கும். அதனால் நான் இது மாதிரி 3 டம்ளர் வைப்பேன். 2 டம்ளர் வச்சிங்கன்னா உங்களுக்கு உதிராக உப்புமா கிடைக்கும். சூப்பராக இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.